தம்முடைய இனத்திற்காக தம்முடைய பிள்ளைகளை களத்திலே பலி கொடுத்த தலைவரை சுமந்திருக்க நாம் எவ்வளவு வேகமாக நம்முடைய தலைவரை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை அறிவார்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கணும். இங்க சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்றாங்க, சித்தாந்தம் எல்லாம் தேவையில்லை, பிரச்சனை சார்ந்த அரசியல் மட்டும் போதும் பேசுறாங்க. அந்த இளைஞர்கள் தான் இந்த நிலத்திலே ஆபத்தானவர்கள். ஏனென்றால் இந்த நிலத்தில் எந்த சிக்கல் வந்தாலும் அதை சித்தாந்தத்தை கொண்டுதான் நாம் தீர்க்க முடியும். சித்தாந்த அரசியலுக்கும் பிரச்சனை சார்ந்த அரசியலுக்கும் இருக்கிற ஒரே வேறுபாடு என்னன்னா, ஒரு பாதையில ஒரு முள் இருக்கிறது என்றால் அந்த முள்ளு குத்திருச்சுன்னா அந்த முள்ளை மட்டும் எடுத்து விட்டால் அது பிரச்சனை சார்ந்த அரசியல். அந்த இடத்தில் ஏன் முள் வந்தது, அந்த இடத்தில் இருக்கிற எல்லா முட்களையும் அகற்றிவிட்டு அந்த இடத்தை அனைவரும் பயன்படுத்துகிற பாதையாக மாற்றினால் அது சித்தாந்தம் சார்ந்த அரசியல். நாம் சித்தாந்தத்தை ஏற்றிருக்கிறோம், நாம் தமிழ் தேசியம் என்ற கொள்கையை ஏற்றிருக்கிறோம். நாம் வெற்றி பெறணும் என்று இல்லை, ஆனால் நம்முடைய கொள்கை வெற்றி பெறணும். நாம் ஏன் சீமானவர்கள் பின்னால் நிற்கணும்? தமிழ் தேசிய தலைமைகள் நிறைய பேர் பேசுறாங்க, நாம் ஏன் சீமானவர்கள் பின்னால் நிற்கிறோம்னா, ஒரு முறை அரிஸ்டாட்டிலும் அவருடைய மாணவன் அலெக்சாண்டரும் ஒரு ஆற்றை கடக்க நேரிட்டு. அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னான், ஆசிரியரே அரிஸ்டாட்டிலே ஒரு நிமிடம் நில்லுங்கள், நான் முதலில் இந்த ஆற்றை கடந்து வருகிறேன். அதற்கு அரிஸ்டாட்டில் கேட்டார், நான் உனக்கு ஆசிரியர், உன்னை இந்த உலகத்தை ஒற்றை குடையின் கீழ் ஆட்சி செய்ய வைத்த உனக்கு ஆசிரியர், நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றியான்னு. அதற்கு அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பொன் எழுத்தில் பதிக்கப்பட வேண்டியது. அலெக்சாண்டர் சொன்னது, ஒரு அரிஸ்டாட்டில் நினைத்தால் 1000 அலெக்சாண்டரை உருவாக்க முடியும், ஆனால் 1000 அலெக்சாண்டர் நினைத்தாலும் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாது. நாங்களும் சொல்லுகிறோம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்தாலும் ஒரு சீமானை உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு சீமான் நினைத்தால் பல புரட்சியாளர்களை, பல கருத்தியல் பேச்சாளர்களை உருவாக்க முடியும். அதனால் தான் நாங்கள் சீமான் பின்னால் இருக்கிறோம். இந்த தேர்தல் களம் என்பது நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மரத்துக்கு மரம் தாவுகிற அணிகளுக்கு ஒருபோதும் புலிகளின் வீரம் இருக்கவே இருக்காது. புலிகளுக்கு தான் புலிகளின் வீரம் இருக்கும். நாம் புலிகள், நாம் அதிலும் விடுதலை புலிகள். நம்முடைய தலைவரை நெஞ்சில் ஏந்துங்கள், அப்துல் ரவூபை நெஞ்சில் ஏந்துங்கள். நம்மால் இந்த களத்தை வெல்ல முடியாது என்றால் இந்த களத்தை யாராலும் வெல்ல முடியாது. இது நமக்கான களம். 2026 முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கான களம். அதிலும் மிக முக்கியமான வேலை நமக்கு இருக்கிறது. நம்முடைய கல்லூரிகளில், நம்முடைய பள்ளிகளில் நம்மோடு படிக்கக்கூடிய மாணவன் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசினால் அவனை தற்கூரி என்றோ, அவனுக்கு அரசியல் தெரியலன்னோ பேசாதீங்க. மாறாக நம்முடைய தலைவரையும், நம்முடைய சித்தாந்தங்களையும், நம்முடைய அரசியல் கோட்பாடுகளையும் பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம விமர்சிக்கிற யாருமே அண்ணனுடைய 1 மணி நேர பேச்சை கூட முழுமையாக பார்த்தவர்கள் கிடையாது. எல்லாரும் 30 வினாடி, 15 வினாடி, 20 வினாடி, 1 நிமிடம், இதை தாண்டி அவன் பார்த்ததில்லை. அவனுக்கு தெரிந்ததே அவ்வளவுதான், வெட்டி ஒட்டிய காணொலிகளை மட்டுமே பார்த்தவர்கள் அவர்கள். அப்படித்தான் பேசுவார்கள். அவர்களையும் சேர்த்து அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு, கடமையும் நமக்கு இருக்கிறது. காலம் நமதாகட்டும். வருகிற 2026 களத்திலே நம்முடைய ஒரே நோக்கம், சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நாம் தமிழர் கட்சியின் கொடி பறக்க வேண்டும். அதை உறுதி செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்.